வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பேச போகிறோம்னா, அன்பெனும் மொழியில் அப்படின்றது தான் தலைப்புங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போது அன்பு அப்படின்றது ஒரு மொழியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. உலகத்துக்கே பொதுவான மொழி அன்பு தான். அதை யாருமே மறுக்க முடியாது. நீங்கள் எந்த லாங்குவேஜுமே புரியாத ஒரு இடத்துல நீங்கள் அன்பான ஒரு செயலை நீங்கள் செஞ்சு பாருங்களேன், அந்த மொழி தெரியாத இடத்துலையும் நீங்கள் பாராட்டப்படுவீங்க. அதாவது மொழி தெரியலேனாலும் இந்த அன்பெனும் மொழியில் நீங்கள் யாரு கூட வேணால் நீங்கள் கலந்து பேச முடியும். அவங்களோட ஒருங்கிணைஞ்சு ஒரு வேலைகளை செய்ய முடியும், சில வேலைகளை செய்ய முடியும். ஒரு புதிய இடத்துக்கு போனாலும் உங்களால் அந்த இடத்துல சர்வைவ் பண்ணி வர முடியும். நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய வேலைகளை நடத்திக்க முடியும். இப்போது இந்த அன்பெனும் மொழியில் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பினால் நம்ம சாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குங்க. இந்த அன்பினால் நம்ம சாதிக்கணுன்னா நம்ம சில விஷயங்களை நம்ம விட்டுறணும். அப்போ தான் நம்ம அன்பை வளர்த்துக்க முடியும். இப்போ அன்புங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது கொடுக்கறதுலேருந்து தான் நீங்கள் அன்பை அதிகப்படுத்திக்க முடியும். ஏதாவது வாங்கிறதுல கிடைக்கிற அன்பை விட கொடுத்து பாருங்கள், அதில் தான் அன்பு அதிகமாக இருக்கும். இப்போ கொடுக்கறதுனா உடனே பணம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால், பணம் கொடுத்தா தான் அது கொடுக்கறதா ஆகுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுக்கலாம். ஒவ்வொருத்தர்கிட்ட பணம் அதிகமாக இருக்குதுன்னா அதை பண உதவியாக செய்யலாம். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு பொருள் உதவியாக செய்ய முடியும்னா பொருள் உதவியாக செய்யலாம். உதவி செஞ்சு தான் நம்ம அன்பை வெளிப்படுத்தணுமா அப்படின்னா, உதவியினால் அன்பை அதிகப்படுத்திக்க முடியும். வெளிப்படுத்துறதுக்கு அதுவும் ஒரு வழி தான். உங்களுக்கு அறிவாற்றல் இருக்குதுன்னா அந்த அறிவாற்றலை மற்றவங்களுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா அதுவும் ஒரு அன்பின் மொழி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ அந்த அன்பின் மொழியினால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருந்தாலும் அதை பெருக்கணுன்னா சில விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். அதை தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது விஷயம் பார்த்திங்கன்னா வெறுப்புணர்வுங்க. இந்த வெறுப்புணர்வு அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய நிழல் போல் தொடர்ந்து வரும். நீங்கள் ஒரு இடத்துல வெறுப்புணர்வோடு நீங்கள் இருந்து பழகிட்டிங்கன்னா அது நீங்கள் நினச்சாலும் விடாமல் அந்த நிழல் போல் உங்களுடைய வெறுப்புணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வெறுப்புணர்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைண்ட் செட்டில் ஒரு தீராத ஒரு இடத்த பிடிச்சு வச்சுக்கும். அந்த வெறுப்புணர்வை நீங்கள் யார் மேலேயாவது ஒரு வெறுப்புணர்வை வளர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கள பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த எண்ணம் தான் வெளிப்படும். அந்த இடத்துல அன்புங்கிறது காணாமல் போயிடும். அதனால் உங்களுடைய மைண்ட் செட்டில் அது ஒரு முக்கியமான பார்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால உங்களால் அந்த இடத்த, அதாவது உங்களுடைய மைண்டில் அந்த இடத்த வேறு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் நமக்கு. அதனால் இந்த வெறுப்புணர்வை நீங்கள் அகற்றிட்டிங்கன்னா மைண்ட் செட்டில் அந்த இடமும் ஃப்ரீ ஆகும் இல்லைங்களா? அப்போ தானே நீங்கள் மற்றவங்ககிட்ட அன்பு செலுத்த முடியும். அதனால் முதல்ல இந்த வெறுப்புணர்வு இருக்கக்கூடாதுங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, அன்பை பாதிக்கிற மாதிரி விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பான இடங்களில் கூட பகைமை உருவாகிறதுக்கு முக்கியமான ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொறாமை குணம்ங்க. பொறாமைனா அது தானாகவே வர்றதில்லை. அது நம்மளுடைய சில நேரங்களில், ஏன் பல நேரங்களில் நம்மளுடைய இயலாமையினால தான் அந்த பொறாமை குணம் அப்படிங்கிறதே வருதுன்னு சொல்ல முடியும். இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போது நம்மளை விட ஒருத்தர் மேலே வராரு, நம்மளை சுற்றிலும் இருக்கிறவர் அல்லது நம்ம கூடவே இருக்கிறவர் நம்மளை விட ஒரு ஸ்டெப் மேலே வராரு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலையும் நம்ம மகிழ்ச்சியை தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம். மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வழி உங்களுக்கும் கண்ணில் தெரியும். அந்த வழியை நீங்கள் கண்டுபிடிச்சி அல்லது அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு புது வழியை நீங்கள் உருவாக்கி நீங்களும் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய முடியும். இதுவே நம்ம கூட இருந்துக்கிட்டு இவர் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்துட்டாரே அப்படின்னு நீங்கள் ஒரு செகண்ட் நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் மேலே நீங்கள் ஒரு பொறாமை குணம் கொண்டவராக மாறிடுவீங்க. அது உங்களுக்கே தெரியாது. இந்த பொறாமை குணம்ங்கிறதும் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, என்ன நம்மக்கிட்ட நடத்தும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மைண்ட் செட்டில் ஒரு முக்கியமான பார்ட்டை
அதாவது ஆக்கிரமிச்சுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது வந்து அவரை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த பொறாமை குணம் தான் வெளிப்படும். அவங்கள பார்க்கும்போது அவங்களுடைய உடைய பார்த்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு பொறாமையான எண்ணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவங்க போக்கில் இருந்தால் கூட அவங்க வந்து என்னவோ உங்களையே கோபப்படுத்துறதுக்காக ஒரு செயலை செஞ்சதாக நீங்கள் நினச்சிக்குவீங்க. இது வந்து என்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னா, முதல்ல சொன்ன அதே வார்த்தை தான். நம்மளால் இந்த விஷயம் முடியலையே அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது வந்து நம்மளுடைய இயலாமையை காமிக்குது. நம்மளாலும் முடியும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய தன்னம்பிக்கையை காமிக்குது. ஒரே விஷயந்தான், நம்மளால் முடியலையே அப்படின்னு நினச்சிட்டோம்னா நம்மளுடைய மைண்ட் வந்து அந்த இயலாமை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போயிடுது. அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து நம்மளாலும் முடியும் அப்படின்றத நீங்கள் நினச்சி பழகிக்குங்க. யார் மேலேயும் உங்களுக்கு பொறாமை வரவே வராது. அவங்க முன்னேறி இருக்காங்களா, சந்தோஷம். நம்ம கூட இருக்கிறவர் முன்னேறி இருக்காரா, சந்தோஷம். அந்த மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு ஒரு புதிய வழி கிடைக்கும். இந்த பொறாமை குணமும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்பின் வெளிப்பாட்டை தடை செய்கிற ஒரு குணங்க. இந்த ரெண்டாவது விஷயம், இந்த பொறாமை குணமும் வந்து நம்ம அகற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதையும் நீங்கள் வந்து அகற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு மனிதராக மாறிடுவீங்க. அந்த தெளிவான மனிதருக்குள்ளே தான் அதிகமான ஆற்றலே உருவாகும் அப்படிங்கிறது தான் வந்து அறிவியல் உண்மை. இந்த ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒப்பீடு செய்கிறதுங்க. ஒப்பீடு செய்ய ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த அன்பினுடைய சக்தி வந்து குறைஞ்சி போயிடும். மற்றவங்க மேலே நம்ம அன்பு செலுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும். நம்ம வந்து எப்பவுமே நம்மளோட இன்னொருத்தரையோ அல்லது இன்னொருத்தரோட நம்மளையோ அல்லது இன்னொருத்தருடைய குழந்தைகளோட நம்மளுடைய குழந்தைகளையோ, அதாவது யாரோடும் யாரையுமே வந்து ஒப்பீடு செய்யவே கூடாது. ஒப்பீடு உங்களுக்கு செய்யணும்னு ஒரு விருப்பம் இருந்தது, ஒரு கட்டாயம் இருந்ததுன்னா அது எப்படி செய்யலான்னு கேட்டிங்கன்னா, நேற்றைய உங்களோட இன்றைய உங்களை நீங்கள் ஒப்பீடு செஞ்சு பார்த்துக்கங்க. நேற்று நீங்கள் என்ன செஞ்சீங்க, அதை விட நீங்கள் இன்றைக்கி செஞ்சுருக்கிற வேலைகள் வந்து நல்ல விஷயமா அல்லது கொஞ்சமாவது ஒரு ஸ்டெப்பாவது முன்னுக்கு வர்ற விஷயமா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பீடு மட்டும் நீங்கள் செய்யலாம். ஒப்பீடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது கம்பேர் பண்ணணுன்னா நீங்கள் நேற்றைய உங்களோட இன்றைய உங்களை கம்பேர் பண்ணி பார்த்துக்கங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஒப்பீடுக்கு வந்து ஒரு பொருத்தமான விஷயமா இருக்கும். இப்போ மற்றவங்களோட ஒப்பீடு செய்ய ஆரம்பித்தோம்னா என்னெல்லாம் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம மற்றவங்களுக்கு என்ன பாசிபிளாக இருக்குதோ அதை செஞ்சுருப்பாங்க. ஆனால் நமக்கு அந்த விஷயம் பாசிபிளாக இருக்காது, அல்லது நமக்கு அந்த திறமை இருக்காது, வேறு திறமை இருக்கும். நம்மளுடைய திறமையை பயன்படுத்துகிறத விட்டுட்டு நமக்கு திறமை இல்லாத ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணி தோற்று போயிடுவோம். இதுதான் நடக்கும் ஒப்பீடு செய்கிறதுனால. நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் ஒப்பீடு செய்கிறதுனால என்ன நடக்கும்னா, உங்களுடைய திறனில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் உங்களுக்கு திறன் கம்மியாக இருக்கிற விஷயத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்தி அதில் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிருவீங்க. தோல்வி அடையும் போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அவர்னால் மட்டும் முடிஞ்சது நம்மளால் முடியலையேன்னு சொல்லி உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு வரும், அவர் மேலே ஒரு வெறுப்புணர்வு வரும். இந்த மாதிரி ஒரு வெறுப்புணர்வும் இந்த மாதிரி ஒப்பீடு தன்மையும் பார்த்திங்கன்னா அன்பின் மொழியை வந்து கட்டாயமாக பாதிக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரோடையும் வந்து நல்ல விதமாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு கேட்டால், அதாவது எல்லாரையும் திருப்திப்படுத்தி வாழ முடியாது, ஆனால் எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சு வாழலாம் இல்லைங்களா? எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம். ஒவ்வொருத்தருடைய குணம் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சூழ்நிலையை அனுசரித்து வாழ்கிறது தான் வந்து வாழ்க்கைன்னு நம்ம சொல்ல முடியும். எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு வாழ முடியலைனாலும் எல்லோரோடையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறதுக்காக நம்ம கற்றுக்கலாம் இல்லைங்களா? அதனால தான் இந்த அன்பின் மொழி அப்படின்றதில் இந்த 3 தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டோம்னா அன்பின் மொழி இன்னும் நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அன்பின் மொழி அப்படின்ற தலைப்பில் இவ்வளோ விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.